गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्। राम राम, வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம். இன்ஸ்டன்ட்டா கோதுமை மாவு வச்சு ஒரு அப்பம் பண்ணி காமிக்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். மாவு எதுவும் அரைக்காம கோதுமை மாவு வச்சு அப்பம் பண்றதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு கப்பு கோதுமை மாவு, அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு தலை தட்டி எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஒரு கப்பு கோதுமை மாவை அப்படியே இந்த பேசனில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த ஒரு கப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். நார்மல் வரட்டு அரிசி மாவு இருக்கும் இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்க போகிறோம். எதுக்கு இந்த அரிசி மாவு அப்படின்னா, இது கொஞ்சம் ஒட்டாமல் வரதுக்கு, இல்லைனா வெல்லம் போடுறதுனால இது வெறும் கோதுமை மாவு போட்டோம்னா ஒட்டிக்கும். ஸோ அந்த பைண்டிங்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து என்ன அளவுன்னா, இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஒரு கப்புக்கு 3/4 கப்பு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம், நல்ல பாகு வெல்லமாக 3/4 கப்பு எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை அப்படியே நம்ம வடிகட்டி இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் திருகின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வடிகட்டின தண்ணியை இதில் விட்டுட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். வெல்லம் வடிகட்டின தண்ணி நம்ம இதில் சேர்த்தாச்சு. சூடாக சேர்க்கக்கூடாது, அது ஒரு மெயினான விஷயம். ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கண்டிப்பாக ஆற வச்சு தான் சேர்க்கணும், சூடாக சேர்க்கக்கூடாது. துருகின தேங்காய் நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு கலந்து பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அதாவது நம்ம எடுத்துட்ட வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டு கரைய வச்சு வடிகட்டி அந்த ஜலத்தை ஊற்றிருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா அந்த கோதுமை மாவு, அரிசி மாவு, வெல்லம், தேங்காய் எல்லாம் நல்லா கலந்துக்கணும். சப்போஸ் தண்ணி வேணும்னா நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு அப்பம் விடும்போது சௌரியமாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்ல ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இது பாருங்க. பார்த்தா இது மாதிரி கையால் நல்லா அடித்து கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை ஊற விட்டுறணும். ஸோ ஊற விட்டுட்டு பண்ணினோம் அப்படின்னா நல்லா ஒரு சாஃப்டாக வரும். ஒரு 1/2 அன் ஹவர் நான் இதை ஊற விட போகிறேன். அதுக்கப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அப்படியே இப்போ எடுத்தாச்சு. ஸோ இதில் நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்க்குறோம். எதுக்கு அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே குழிப்பணியார இந்த இதில் வந்து கல்லில் நெய் வந்து நிறைய விட்டு நான் காய வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெய்யில் பண்ணோன்னா தான் இந்த அப்பம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். ஸோ நெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்து விட வேண்டியதான். நெய் இந்த மாவில் விட்ட நெய்யை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட வேண்டியதான். நெய் காஞ்செடுத்து நான் ஜஸ்ட்டு ஹாஃபாக தான் விடணும். நிறையா விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப மேலே எழுந்து வந்துடும், அப்புறம் வேகாது. ஸோ விடும் பொழுது நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி மாதிரி எடுத்துட்டுருக்கேன். அதில் இருக்கிற மாதிரி ஹாஃப் கரண்டியாக விடுறேன். சிம்மில் வச்சுட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளே வேகும். விடும் பொழுது சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டோன்னா தான் மாவு விழறதுக்கு கரெக்டாக அந்த குழியில் விழறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்டியாக பார்த்து எடுத்துக்கணும். இது இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லா குழிலையும் விட்டு நல்லா வெந்துன்றது, இது பார்த்தா தெரியும்.
இந்த நெய்யே நம்ம இந்த மாதிரி மேலே மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்துடும். ஸோ வந்து இதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பிக்க போகிறோம். இது வந்து நெய்யிலேயே நல்லா வெந்து வரதுனால ஒட்டாமல் நல்லா முழுக்குன்னு வரும். அதே சமயம் சாஃப்டாகவும் வரும். கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விடணும். ஃபுல்லாக நம்ம திருப்பி விட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து விடுங்க. அவ்வளோதான். இது சூப்பராக ரெண்டு பக்கமுமே வெந்துருக்கு. பார்த்தாலே தெரியும் அந்த நெய்யிலேயே நல்லா மூழ்கி வெந்திருக்கு. அப்படியே எதெல்லாம் ப்ரௌன் கலரில் ஆகிருக்கும் நம்ம மெதுவாக எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரியே நம்ம அடுத்து வர எல்லா இடையும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக எடுத்து காமிக்கும். சூப்பர் டேஸ்டி கோதுமை மாவு வச்சு அப்பம் ரெடி ஆகிடுது. பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல். எல்லாருமே இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இது நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான். திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.